இப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை பாருங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் அப்பத்தை நடுக்கத்தோடே புசித்து உன் தண்ணீரை தத்தளிப்போடும் விசாரத்தோடும் குடித்து தேசத்திலுள்ள ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேல் தேசத்திலுள்ள எருசலேமின் குடிகளை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தங்கள் அப்பத்தை விசாரத்தோடே புசித்து தங்கள் தண்ணீரை திகிலோடே குடிப்பார்கள். அவர்களுடைய தேசத்து குடிகளுடைய கொடுமைகளின் நிமித்தம் அதிலுள்ளதெல்லாம் அழிய அது பாழாகும். மக்களுடைய கவனத்தை மிகவும் ஈர்க்கின்ற இந்த செய்கையை எசேக்கியேல் செய்ய வேண்டும். அவர் தன்னுடைய உணவை வெளியே எடுத்துக்கொண்டு வந்து எல்லார் முன்பும் சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிடும் பொழுது அவர் நடுங்க வேண்டும். அப்பொழுது மக்கள் அவரிடத்திலே வந்து, என்ன விஷயம்? நீர் ஏன் இவ்வாறு சாப்பிடுகிறீர்? உணவிலே ஏதும் பிரச்சனையா அல்லது உடலிலே பிரச்சனையா என்று கேட்பார்கள். அப்பொழுது எசேக்கியேல் தேவனுடைய செய்தியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எருசலேமிலே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அங்கே பஞ்சம் உண்டாயிருக்கிறது, அங்கே பயம் உண்டாயிருக்கிறது, தேவன் நகரத்தை அழித்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லியிருப்பார்கள். என்ன ஒரு பயங்கரமான செய்தியை எசேக்கியேல் மக்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது என்று கவனித்தீர்களா? தொடர்ந்து எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களையும் பாருங்கள். மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன? ஆகையால் நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோடே சொல்லு. எசேக்கியேல் ஜனங்களை பார்த்து, தேவன் இதுவரை பொறுமையாயிருந்தார், ஆனால் இதோடு அது முடிவடைகிறது. இனி அவர் பொறுத்திரார், சிறைப்பிடிப்பு வருகிறது என்று இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனாய கர்த்தர் நம்முடைய காரியத்திலேயும் நம்மீது எப்பொழுதும் பொறுமையாகவே இருப்பார். ஆகவே பிறகு மனம் திரும்புவோம் என்று மனம் திரும்புதலை நாம் காலம் தாழ்த்துவது கூடாது. அவர் எப்பொழுதும் பொறுமையாக இருப்பது இல்லை என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்றுதான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பாவத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசியுங்கள். அவருடைய வல்லமையினாலே உங்களுக்கு விடுதலை உண்டு என்பதையும் நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இப்பொழுது எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திற்கு வருவோம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார். எல்லாருமே எதிர்காலத்திலே இந்த உலகம் மிகவும் அழகாக இருக்கும் என்று சிந்திப்பதை விரும்புகிறார்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்திற்கு வைக்கப்பட்டிருக்கும் எதிர்கால அழகு ஒன்றே ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே வந்து இந்த உலகத்திலிருந்து சபையை எடுத்துக்கொள்ளப் போகிறார். அந்த ஒரு நம்பிக்கையை மட்டுமே நாம் உடையவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் நாளுக்கு நாள் சிறந்து விளங்குகிறதாக மாறப்போவதில்லை. நாம் இந்த உலகத்திலே சமாதானத்தை நிறுவ முடியாது. சமாதானத்தை நாம் இந்த உலகத்திலே கொண்டு வர முடியாது. உலக வரலாற்றை எடுத்து பார்ப்பீர்களானால் 200 அல்லது 300 வருடங்கள் வரை மட்டுமே உலகத்திலே சமாதானம் காணப்படுகிறது. மனிதன் புதிய உலகத்தை கட்டி கொண்டிருக்கவில்லை, ஆனால் அவன் அவ்விதமாக செய்கிறதாகவே சிந்திக்கிறான். தொடர்ந்து இப்பொழுது நாம் எசேக்கியேல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இந்த அதிகாரத்திலே பொய் தீர்க்கதரிசிகளுக்கு, தீர்க்கதரிசியானவளுக்கு எதிரான தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். பெண்களும் பொய் தீர்க்க தரிசனம் உரைப்பதிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பெண்களால் உருவாக்கப்பட்ட தத்துவங்கள் அல்லது அமைப்புகள் இந்த உலகத்திலே எத்தனை அமைக்கப்பட்டன என்று எப்பொழுதாவது நீங்கள் கவனித்து பார்த்ததுண்டா? அதிகம் இல்லை என்றே சொல்ல வேண்டும். இது எசேக்கியேல் காலத்தில் மட்டுமல்ல, நம்முடைய காலத்திலும் உள்ள நிலை அப்படிப்பட்டதே. தொடர்ந்து எசேக்கியேல் கொடுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர்,
மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து, தங்கள் இருதயங்களில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடே நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ! என்ன பிரச்சனை? தங்கள் இருதயத்திலே இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டார்கள். பிரசங்க மேடையிலே நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தையை கொடுக்காமல் தங்களுடைய சொந்த கருத்துக்களையே பிரசங்கிக்கிறவர்கள் மீது தேவ இரக்கம் உண்டாவதாக என்று சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. வேத வசனத்தை விளக்கும் பொழுது சில தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வேத வசனத்தை விளக்கும் பொழுதுதான் தவறு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கிற மனிதர்கள் அவர்கள் தங்கள் மனதிலே தோன்றியதையே தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள். இன்றும் அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு தங்கள் மனதிலே தோன்றுகிறவைகளையே பேசுகிறதை, பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு நண்பர்களை உருவாக்குவது, நேர்மறையாக சிந்திப்பது எப்படி, மற்றவர்களை கட்டுப்படுத்துவது எவ்வாறு, உங்களை ஒரு சிறந்த மனிதனாக பார்ப்பது எவ்வாறு என்பது போன்ற காரியங்களை இவர்கள் பிரசங்கிப்பார்கள். நாம் பாவிகள் என்று வேதம் சொல்லும் பொழுது இவர்கள் உங்களை சிறந்தவர்களாக பார்ப்பது எவ்வாறு என்று போதிப்பார்கள். எருசலேமிலே எல்லாமே சரியாக இருக்கிறது என்று பொய் தீர்க்கதரிசிகள் சொன்ன செய்தியே இவர்களின் செய்தியாக இருக்கும். இப்பொழுது எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை பார்ப்போம். மனுபுத்திரனே, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ! நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடே காப்பாற்றுவீர்களோ? எசேக்கியேல் தீர்க்கதரிசி இப்பொழுது பெண் தீர்க்கதரிசிகளை எதிர்க்க வேண்டும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து என்று இங்கே வசனத்திலே வாசித்து பார்க்கிறோம். நாம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பார்ப்போம் என்றால், நிம்ரோத் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான் என்று வாசித்து பார்க்கிறோம். அதாவது அவன் ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறவன். அதேபோல அந்த பொய் தீர்க்கதரிசிகளும் செய்தார்கள். இவர்கள் மனித ஆத்துமாக்களை வேட்டையாடினார்கள். பெண்கள் இன்னும் அநேக காரியங்களிலே ஈடுபட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? பேதுரு சொல்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் என்கிறார். இன்று அநேக பெண்கள் குறி சொல்வதிலும் ஆவிகள் உலகத்தோடு தொடர்பு கொள்வதிலும் மாந்தரீகம் செய்வதிலும் ஈடுபட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒருவேளை பார்த்திருக்கவும் செய்வீர்கள். ஒரு காலத்திலே காணப்பட்ட இந்த செய்கைகள் இன்று செய்தித்தாட்களிலே விளம்பரம் செய்து நடக்கிறதாய் இருக்கிறது. சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ என்று 18ஆம் வசனத்திலே வாசித்தோம். இந்த பெண்மணிகள் செய்வதை பார்த்தீர்களா? இவர்கள் கையில் போட்டுக்கொள்வதற்கு இந்த தழுவணைகளை தைத்து கொடுத்தார்கள். இதனால் நோய் வராதபடி காத்துக்கொள்ளலாம் என்றும் எந்த ஒரு காயமும் ஏற்படாமல் காத்துக்கொள்ளலாம் என்றும் இவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கு ஏற்றபடி தலையணைகளை உண்டு பண்ணி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இதை அவர்கள் ஜெபித்து கொடுத்திருப்பார்கள். இது உங்களை சுகமாக்க உதவும் என்று இவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, இன்று நாம் ஆவிக்குரிய உலகத்திலே பார்க்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் புதிதல்ல. அது அன்றைய நாட்களிலிருந்தே இருக்கிறது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே இது காணப்படுகிறது என்று சொல்ல வேண்டும். இவைகளெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள் கொண்டு வந்த காரியங்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். எசேக்கியேல் இவற்றையெல்லாம் எதிர்த்து கூறிய பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டே சொன்னார். எசேக்கியேல்
தன் சொந்த வார்த்தைகளைக் கொண்டு அவர் சொல்லவில்லை. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா என்பதே முக்கியமானது. அல்லது பொய் தீர்க்கதரிசிகளின் வஞ்சகமான வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாயிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக நீர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே நிறைவேறியது ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நியாய தீர்ப்பு வரும் முன்பதாக நாங்கள் மனம் திரும்பியவர்களாக காணப்பட காத்துக்கொள்ளும். இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்பதை உணர்ந்தவர்களாக உண்மையான மனம் திரும்புதலோடு எங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி உமக்கு கீழ்ப்படிய நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யாராவது போராட்டத்தோடும் மனபாரத்தோடும் விடுதலை பெற முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடும் காணப்படுவார்கள் என்றால், உம்மை விசுவாசிக்க, உம்முடைய வல்லமையை விசுவாசிக்க, உம்முடைய தூய ஆவியானவரின் கிருபையை விசுவாசிக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யாரையாவது நீர் எச்சரித்து கொண்டிருப்பீர் என்றால், எச்சரிப்பை கவனிக்காதவர்களாக தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால், அவர்களும் தங்கள் பாவ நிலைமையை குறித்து உணர்ந்து கொள்ளும் உணர்வை நீரே அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, யார் யாரோடு இன்று நீர் பேச துவங்கினீரோ அவர்களோடு தொடர்ந்து நீர் பேசும். பரிபூர்ணமாய் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் உமக்கே அர்ப்பணிக்க கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.